நாம் எப்போவுமே யாராவது ஒருத்தர் நம்மளை நல்லா பார்த்துக்கல, நம்மளை கேர் பண்ணிக்கல அப்படின்னு குறை சொல்லுவோம். அடுத்தவங்க கேர் பண்ணிக்கிறது போகட்டும், உங்களை நீங்கள் எவ்வளோ கேர் பண்ணிக்கிறீங்க, உங்களை நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. ஒரு சின்ன மனக்கவலை வர்றதுக்குள்ளே நம்மளை நாமே ரொம்ப தாழ்வாக நினச்சிக்கிறோம். நம்ம சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையும் நம்ம ரொம்ப அலட்சியமாக இருக்கும். சரியாக சாப்பிடாம, சரியாக தூங்காமல், நம்ம இருக்கிற இடத்தையும் நம்மளையும் சுத்தமாக வச்சுக்காமல் இருக்கோம். இது மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம மேலும் மேலும் இருக்க நம்ம அதிகப்படியாக நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவோம். நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நம்மளை நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் காலையில் நேரமே எழுந்திரிச்சு பழகிக்கோங்க. அந்த நாள்லேயே முக்கியமான நேரம் அந்த அதிகாலை நேரம்தான். அதனால் அந்த டைமில் உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் எந்த மாதிரி வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நாள் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நாள் 14, செல்ஃப் கேர் இன் அண்ட் அவுட். ஸோ இன்றைக்கி என்ன செல்ஃப் கேர் செய்ய போகிறோன்னு பார்ப்போம். 3 நேரம் சத்தான உணவை மட்டுமே சாப்பிடுங்க. நிறைய தண்ணீர் குடிங்க. நல்ல துவைச்ச ஃப்ரெஷ்ஷான ப்ரெஸ் பண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. தலைமுடியும் நகங்களும் சுத்தமாக வச்சுக்கோங்க. உங்களை நல்லா க்ரூம் பண்ணிக்கோங்க. இது போக ஹேர் கேர் பண்ணுறது, ஸ்கின் கேர் பண்ணுறது, இது எல்லாமே தாண்டி யோகா, மெடிடேஷன் அப்படின்னு வழக்கமாக ஏதாவது பண்ணுறீங்கன்னா நல்ல விஷயம். நீங்கள் தூங்குகிற பெட், இருக்கிற ரூம், வாழ்கிற வீடு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் விட முக்கியமாக மைண்ட் ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க. அன்னையோட நாளில் என்னென்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பிளானிங், ஒரு ஸ்கெடியூல் எல்லாம் ஒரு ஜேர்னலில் எப்போவுமே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் நினச்சி அதுக்கு நன்றி சொல்லிவிட்டு தூங்குங்க. ஸோ இதுதான் இன்றைக்கோட டாஸ்க். வேறு யாரும் நம்மளை பார்த்துக்கலங்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. செல்ஃப் கேர்ன்றது உங்களை நீங்களே பார்த்துக்கிறது மட்டும் கிடையாது, அதோ ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கூட. மீண்டும் வேறொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.